கருட புராணம். ஸ்ரீமன் நாராயணன் கருடனை நோக்கி, கருடா, என்னை ஆராதித்து எனது புண்ணிய கஷேத்திரங்களில் தான தர்மம் செய்பவன் புண்ணியங்களை அதிகமாக அடைவான். மாய்ந்து போன ஜீவனை குறித்து பூமி தானம் செய்தால் பூமியானது எத்தனை அடிகள் ஆழமாக இருக்கின்றதோ அத்தனை ஆண்டுகள் அந்த ஜீவன் சொர்க்கலோகத்தில் வசிப்பான். மாரடி தானம் செய்தால் குதிரை மீது ஏறி நல்லுலகம் செல்வான் என்பது மட்டுமல்ல, அவன் செல்லும் மார்க்கத்தில் முள் முதலியவற்றால் துன்பம் எதுவும் அடையாமல் செல்வான். குடை தானம் செய்தால் நிழலுள்ள பாதை வழியாக யமபுரம் செல்வான். மழை வந்தாலும் அதனால் இன்னலுறான். தீப தானம் செய்தால் இருள் வழியில் பிரகாசத்தோடு செல்வான். ஐப்பசி, கார்த்திகை, மாசி ஆகிய 3 மாதங்களிலாவது, சதுர்தசியிலாவது, பௌர்ணமியிலாவது, ஒருவன் இறந்த தினத்திலாவது தீபதானம் செய்வது சிறப்பாகும். ஒருவன் இறந்த நாள் முதல் ஓராண்டு காலம் வரையிலும் தினந்தோறும் தீபதானம் செய்தால் மாண்டவன் மேடு பள்ளம் இல்லாத நல்லதொரு வழியாக யமபுரியை சார்ந்து அவனது குலத்தை சேர்ந்தவர்கள் அந்த யமபுரியில் இருந்தால் அவர்களையும் நல்லுலகம் சேர்த்து தானும் நற்கதியை அடைவான். தீபதானத்திற்குள்ள மதிப்பு சிறிதல்ல. பிரம்மாலயத்திலும் தேவாலயத்திலும் வடக்கு முகமாவது கிழக்கு முகமாவது தீபம் வைக்க வேண்டும். தீபதானம் செய்பவன் தனக்கு எதிர்முகமாக தீபத்தை சுடர்விட்டு எரிய செய்து கொடுக்க வேண்டும். மனிதனாக பிறந்தவன் என்றாவது ஒரு நாள் இறந்தே தீர வேண்டும் என்பதை உணர்ந்தவன் மேலே சொன்ன தானங்களை தனக்குத்தானே செய்து கொள்ள வேண்டும். ஆசன பலகையும் செப்பு தாளியும் சுயம்பாக பொருளையும் தானம் செய்தவன் மரித்த பிறகு ஆகாய மார்க்கமாக இனிதாக செல்வான். அரிசியும் எள்ளும் 13 கடகமும் மோதிரமும் குடையும் விசிறியும் பாதரட்சையும் அவசியமாக தானம் செய்ய வேண்டும். யானை, குதிரை இவற்றை தானம் செய்தால் விசேஷமான புண்ணியம் உண்டாகும். எருமைக்கடாவை தானம் செய்யும் போது அதனுடன் ஏராளமான பொருட்களையும் தானம் செய்வது மிகவும் சிறப்பாகும். வெற்றிலை, பாக்கு, புஷ்பம் ஆகியவற்றை தானம் செய்தால் யம தூதர்கள் மகிழ்ச்சி அடைந்து ஜீவனை வருந்த செய்ய மாட்டார்கள். ஆடைகளை தானம் செய்தால் கார்மேகம் போன்று கருத்த மேனியும் பிறை போன்ற கடைவாய் பற்களும் செம்பட்டை ரோமமும் அச்சந்தரும் பயங்கர உருவமும் கொண்ட யமதூதர்கள் ஜீவனின் முன்பு நல்ல உருவத்துடன் தோன்றுவார்கள் என்று அருளி செய்தார். கருடன் அவரை நோக்கி, ஸ்ரீகரியே, அடியார்களுக்கு எளிய ஆபத் பாந்தவரே, மனிதனின் சரீரத்தில் இருந்து உயிரானது எப்படி நீங்குகிறது? இதை திருவாய் மலர்ந்து அருள வேண்டும் என்று கேட்க பகவான் கூறலானார். கருடா, உயிரானது மனிதனது சரீரத்தை விட்டு விலகும் போது கண் வழியாகவோ நாசி வழியாகவோ ரோம கால்கள் வழியாகவோ நீங்கிவிடும். ஞானிகளுக்கு கபாலம் விரிந்து நீங்கும், பாவிகளுக்கு அபான மார்க்கமாக உயிர் நீங்கும். உயிர் நீங்கியதும் மனித உடல் கட்டையை போல கிடக்கும். பிறகு அந்த உயிரற்ற உடல் மரக்கட்டையை போன்ற அந்த உடல் பஞ்சபூதாத்மகம் ஆகலாம். உடல் கூறுகள் பஞ்சபூதத்தால் உருவானவை. ஆகையால் பிருத்திவி மண்ணாலும், அப்பு புனலிலும், தேயு அக்னியிலும், வாயு காற்றிலும், ஆகாயம் ஆகாயத்திலும் லயமாகிவிடும். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சாரியமாகிய 6 கர்மேந்திரியம் 5 ஞானேந்திரியம் 5 மனித சரீரத்தில் திருடர்கள் போல பதுங்கி ஒளிந்து ஒன்றோடு ஒன்று உறைந்து இருப்பன. உயிரானது நீங்கும் போது அவை அனைத்தும் மனதோடு ஒன்றாகும். சேதனனானவன் தனது கர்மத்தினாலேயே மறுபிறவியை அடைகின்றான். பழைய வீட்டில் வசிப்பவன் பொருள் சம்பாதித்து நல்லதொரு புதிய வீடு கட்டிக்கொண்டு அதில் குடியேறுவதைப் போலவே புண்ணியம் செய்த ஜீவன் தன் வாழ்நாள் முடிந்த பிறகு இந்திரியங்கள் 5 அமைந்த ஒரு திவ்ய தேகத்தில் அவன் குடியேறுவான். மல மூத்திரங்களும் பயன்பாடு தராத கற்பனைகளும் ஊனும் நரம்பும் எலும்பும் மெய்யோடு நசுக்கப்பட்டோ எரிக்கப்பட்டோ நாசமடைந்து விடுவதே மனித உடலாகும். ஓ கருடா, மனிதன் மரிக்கும் விதம் இவ்விதமே ஆகும். இனி மனிதன் இறந்த பிறகு மீண்டும் பிறக்கும் விதத்தை சொல்கின்றேன், கேட்பாயாக. பல நரம்புகளோடு தூணை போல் ஒரு பெரிய நரம்பை கொண்டதும்
இந்திரியங்கள் பொருத்தியதும் காம குரோத லோப மோக மதமார்ச்சாரமாகிய உட்பகைகளுடன் கூடியதும் காம குரோத இச்சை துவேஷங்களால் வியாபிக்க பெற்றதும் மாயையோடு கூடியதுமான தேகம் எல்லா பிராணிகளுக்கும் உறுதியாய் உள்ளதாகும். சமஸ்த லோகங்களுக்கும் உரிய சமஸ்த தேவர்களும் தேகத்திலேயே இருக்கிறார்கள் என்று கூறி அருளினார்.